வெல்கம் டு ஆர்டி சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற என்ன படம் கேட்டீங்கன்னா, பாய் கில்ஸ் வேர்ல்டு. I'm gonna help you. இந்த படம் தான் பார்க்க போறோம். இந்த படம் இப்போ உங்களுக்கு தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்க நண்பர்களுக்கும் எல்லாத்தையும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பார்த்துருவோம். நம்ம கதைன்னு ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் இல்லை, நம்ம பழக்கப்பட்ட கதை தான். நம்ம ஹீரோட ஃபேமிலியை வந்து அந்த ஊர்ல பணக்கார குடும்பமா இருக்கவங்க எல்லா மக்களையும் போட்டு அடிச்சு துன்புறுத்திருப்பாங்க. அந்த இதுல நம்ம ஹீரோ ஃபேமிலி சிக்கி அவங்களோட சிஸ்டரு, அவங்க அம்மா எல்லாத்தையும், அப்பா எல்லாத்தையும் கொண்டுட்டு அவங்க இவரை மட்டும் ஹீரோ மட்டும் விட்டுருவாங்க. இவர் வந்து ஒரு சான்னு சொல்லி ஒரு ஃபைட்டர் இருப்பாப்புல. அவர்கிட்ட போயிட்டு இவர் அந்த நிஞ்சா ஃபைட்டு, குங்ஃபு ஃபைட்டு எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு எப்படி அவங்கள பழி வாங்குறாங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன் தான். ஆனால் ஃபைட்டு நிறையா இருக்குன்னு எதிர்பார்த்து போயிறாங்க படத்தில். ஒரு 2-3 ஃபைட்டு தான் இருக்கும் படத்தில். ஆனால் 2-3 ஃபைட்டுமே தரமாக எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த ஃபைட் சீன் எல்லாமே எடுத்ததாக இருக்கட்டும், நம்ம ஹீரோ மெனக்கட்டது எல்லாமே தரமாக இருந்துச்சு. இவர் எவ்வளோதான் இது பண்ணாலும் ஆனால் அவர் குருவை மட்டும் அவரால் தோக்கடிக்க முடியாது. ஏன்னா அவரோட சிஸ்டர் இறந்தது வந்து இவர் எப்பயுமே டிஸ்டர்பாயின்ட் பண்ணிட்டே இருக்கும். அதனால அடிக்க முடியாமல் இருப்பாப்புல. அவர் குருவா ஒருத்தர் வராருல, குன்ஃபு இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. அவர் யார் தெரியுமா? நம்ம ரைடு படத்தில் நடிச்சிருப்பாரு பாருங்க. ஒரு குட்டியா ஒருத்தர், அவர் பேர் தெரியல நமக்கு, குடும்பி வச்சுக்கிட்டு வில்லனை செதறி அடிப்பாப்புல. டஃப்பாக இருக்கும் அவர் அடிச்சு. அவர் தான் அவருக்கு குருவா லீடாக நடிச்சிருப்பாப்புல. அது நல்லா இருந்துச்சு. நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசு பையனா காமிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த பையனா நடித்த பையன் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஃபைட்டு நல்லா நொறுக்கி விட்டுருப்பாங்க, டக்கு டக்குன்னு அடிச்சு மிரட்டுறாப்புல. மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு டீசன்ட் வச்சான படம் தான். இப்போ தமிழ் டப்பிங்லேயே லைன்ஸ்கேப் பிளே ஆப்பில் இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.